சமீபத்தில் டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததாக செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 2025 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களையும் கட்சி எதிர்கொள்ள உள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி புதிய உத்திகளை வகுத்து வருகிறது. குறிப்பாக 100 சட்டமன்ற தொகுதிகளை இலக்காக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளது. கட்சியின் மாநில தலைவர் கே. அண்ணாமலை தலைமையில் இந்த முக்கிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது நேரடி கண்காணிப்பில் சிறப்பு உத்தி குழுவை அமைத்துள்ளார். அண்ணாமலை தனது விரிவான தேர்தல் உத்திகளை டெல்லி உயர் அதிகார மட்டத்தில் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இதில் கூட்டணி அமைப்பு முறை மற்றும் எதிர்கால அரசியல் போக்குகள் குறித்த விரிவான ஆய்வும் அடங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித் ஷா ஆகியோரின் ஒப்புதலுக்காக இந்த திட்டம் காத்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜகவின் வலுவான முன்னேற்றத்திற்கு இந்த புதிய உத்தி பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 100 தொகுதிகளில் கட்சியின் அடித்தள வலுவை பெருக்குவது, புதிய கூட்டணி வாய்ப்புகளை ஆராய்வது, இளைஞர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்களை அறிவிப்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த உத்தியில் அடங்கியுள்ளதாக தெரிகிறது. மாநில அளவில் தொகுதி வாரியாக கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு தொகுதியின் தனித்துவமான தேவைகள் மற்றும் சவால்கள் குறித்த விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தேர்தல் உத்திகள் வகுக்கப்பட்டுள்ளன. டெல்லி தலைமையிடத்தின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துவங்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள தொண்டர்களும் இங்க இல்ல. கூட்டணி முக்கியம். நானும் கூட்டணியில இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்துக்கள்லாம் ஏத்துக்கல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கல, பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் சொல்ல மாட்டேன். அது அவங்க கொள்கை, இது எங்க கொள்கை. அடிப்படையில் நாங்க சொல்றதெல்லாம் ஏடிஎம்கே ஏத்துக்கணும், ஏடிஎம்கே சொல்றதை நான் ஏத்துக்க, நான் கட்சியை மறிச்சு பண்ணிட்டு போயிடலாமே. கூட்டணியில் இருந்தால் கொள்கை மாறுபாடுகள் இருக்கும். அதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது. சொல்றது கேளு, அப்படிலாம் இருக்க முடியாது. இதை 6 மாத காலமாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா கூணி கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும், தனித்தன்மையா வரும். 2026 வரும். அது எந்த மாற்று கருத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது பாரதிய ஜனதா கட்சியா தான் வரும். இன்னொரு கட்சியினுடைய குளோனாகவோ, பி டீமாகவோ, சி டீமாகவோ வராது. எங்களுக்கென்று தனி கொள்கை. சனாதன தர்மம் உயிர் மூச்சு.